ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூவை காமிக்கிறாங்க. ஒரு டாக்டர் தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நர்ஸுங்க பேசுகிறாங்க. நம்மளோட டாக்டர் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்பவே நல்ல மனுஷி. பட் வந்துட்டு இவங்க லைஃப்பை நினச்சாதான் கவலையாக இருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் இவர் வந்துட்டு என்னன்னு கூட கண்டுக்காமல் இருக்காரு. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. எப்படி விட்டுட்டு போக அந்த ஆளுக்கு மனசு வந்துச்சோன்னு சொல்லிட்டு இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இப்படி எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ண அங்கே உள்ளே போகிறா. போய் பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் ஷேன் தான் அங்கே வந்து அட்மிட் ஆகிருக்கான். இவன் வந்துட்டு ரொம்பவே ட்ரிங்க் பண்ணி பிளடிங் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தாங்க ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி அங்கே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அங்கே மீடியாஸ் எல்லாமே அவளை சுற்றி வளைச்சு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்ததுமே அவங்க ஹாப்பியாகிட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஹீரோயின் அங்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணி இங்கே வந்துட்டு பெரிய சத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதை கேட்டுட்டு அந்த ஷாவுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சிடான் போல அவன்கிட்ட போய் பக்கத்தில் க்ளோஸ் ஆனிட்டு அவள் பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு வந்து நீ ஃபஸ்ட்டு விலகி போ, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பேஷண்ட்டோட பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக போய் பேசிகிட்டு இருக்க, ரெண்டாவது அவருக்கு பொண்டாட்டி இருக்குன்றதை நீ மறந்து போயிடாதுன்னு சொன்னதும் எப்படிப்பட்ட பொண்டாட்டி, 3 வருஷமாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்களுக்குள்ள, இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு பேபியுமே கிடையாது, இப்படி ஒரு பொண்டாட்டி வந்துட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ற சொன்னதும் நான் பேசிட்டு போ, நீ என்ன சொன்னாலும் நான் தான் அவனோட பொண்டாட்டின்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நீ இப்படிலாம் பேசுறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசலை. அவனுக்கு வேமா அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கேயுமே பின்னாடியே இந்த ஷா வந்து உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு அசிங்கன்றது கொஞ்சமாச்சு ஏதாச்சும் இருக்கா, 3 இயர்ஸாக அவன் வந்து உனக்கு லைஃப்பில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான், நீ எப்படி வெக்கமே இல்லாமல் இருக்க, நான் தான் எப்பயும் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பட் அவள் இருந்தாலுமே நான் என்ன என் லைஃப்பில் பண்ணணுன்றதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீ வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பர்சன் கால் பண்ணிட்டு இப்படி யங் மாஸ்டரை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா, போய் நீங்கள் வந்துட்டு அவரை பாருங்கள், அவர் தனியாக இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நான் வந்து என்ன பண்ணணும் உனக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பசிச்சிட்டு இருக்கு, நீ சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வா, அதோட ட்ரிங்க்மே கொண்டு வான்னு சொன்னதும் இதெல்லாம் நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு உன்னோட மெயில் கிடையாது, இது என்னோட வேலை கிடையாது, நீ வந்துட்டு டாக்டராக என்ன ஒர்க் பண்ணணுமோ சொல்லு நான் பண்ணுறேன்னு சொன்னதும் பட் இந்த வேலையெல்லாம் எனக்கு நீ தான் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, உனக்கு பிளடிங் வந்திருக்கு, ஸோ நீ கொஞ்ச நாளுக்கு ட்ரிங்க் பேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. அங்கே எனக்கு தண்ணி ஊற்றி கொடுன்னு சொன்னதுமே கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுத்து அங்கே ரொம்ப மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசினதும் எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு நீ ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கன்னு அவன் சொல்கிறான். உன்ட்ட வந்துட்டு நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பல, உனக்கு வேறு என்ன வேணுமோ சொல்லி, இல்லைன்னா நான் கிளம்பணும்னு சொன்னதும் வேமா அங்கே பக்கத்தில் பிடிச்ச அவன் இழுத்துட்டு நான் வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியாதா, இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிக்கிற, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட வேலைக்கு போன்னு சொல்கிறப்ப ஹாஸ்பிட்டலில் இப்போ எல்லா டாக்டர்ஸ் நர்ஸுமே இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்போ அவங்க எல்லாரும் முன்னாடியுமே நம்ம 2 பேத்துக்குமே என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் சேம கடுப்பாக போயிடுறா. உண்மையிலேயே நீ வந்துட்டு மோசமானவன், எப்படிப்பட்ட ஜென்மம் நீ, உன் தேவைக்கு தான் மற்றவங்கள யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. பட் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா 2 பேருமே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே போட்டுட்டு கிளம்பும்போது இப்போ என்னோட ஹாஃப் பிரதர் வர போகிறாங்க, ஸோ நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடு, இங்கே வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எப்பயுமே நீ வந்து என்னை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்க உன்னோட தேவைகளுக்காக, அதுக்காக தான் நீ மேரேஜ்மே பண்ணிக்கிட்ட, பட் இந்த விருப்பம் இல்லாத லைஃப்பில் என்னால் இதுக்கப்புறமே இருக்க முடியாது, எப்படியாச்சும் உன்ட்டு நான் டைவர்ஸ் கண்டிப்பாக வாங்கி ஆவேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அவள் வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லீவ் வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்து சிரிப்பாங்க பேசினதுமே இப்போ நீ வந்து என்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கன்னு உன் பிரதர் ஷென்ட்ட போய் நான் சொன்னால் என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே உண்மையிலே என் பிரதர் ரொம்பவே கொடுத்து வச்சவன், அதனால தான் எப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே ஷென்மே சேர்ந்து அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போனதுமே ஃபஸ்ட் அங்கே மீட் பண்ணுறான். அவன் வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்கான். உள்ளே போனால் அங்கே ஷென்னோட அம்மா பயங்கரமாக திச்சாங்க, நீ வந்து என் பையனை ஒழுங்காகவே வந்துட்டு பார்த்துக்க மாட்ட, மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, அப்படி இருந்துமே எப்போ பார்த்தாலும் உன்னோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எல்லாமே உன்னோட வேலையில் தான் இருக்குது, அவன் மேலே இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு சாப்பாடை வந்துட்டு அப்படியே சமைச்ச உடனே சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதை திரும்ப சூடு பண்ணோன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறா. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்குமே எதுவுமே வந்து பேச முடியலை. அப்போ லீ நீங்கள்
எதுக்காக இப்படி டைனிங் டேபிளில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபிஷ் எடுத்து வச்சதுமே அப்போ அங்கே அவளுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷே பிடிக்காது, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறான். என்னோட அம்மா சொல்கிறாங்க இப்போ ஷூ ஃபேமிலி வந்து பேங்க்ராப்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. கம்பெனி எதுவுமே சரியாக போகலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஷென் சொல்கிறான் எனக்கு வந்துட்டு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நீங்கள் இதை பற்றி என்கிட்ட பேச தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு நான் தான் ரொம்ப ஓவர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த ஃபேமிலியில் எப்பயுமே நான் ஒரு பொண்ணாக வந்து இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. என்னை யாருமே இந்த ஃபேமிலியோட மெம்பராக நினைக்கிற கிடையாது, எல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட எதிர்பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கள் வாஷ்ரூமில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம லீவ் வந்துடுறான். எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, என் பிரதர் உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் நீங்கள் அவனை விட்டுட்டு வந்துடுங்க, நம்ம 2 பேருமே அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துடலாமேன்னு சொன்னதும் ஹீரோயின் இப்படி பேசலாம் என்கிட்ட பேசாதான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். அங்கே வந்துட்டு ஹீரோயின் போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு கோவமானதுமே நான் சும்மா வந்துட்டு கிண்டலுக்காக பேசினேன்னு சொன்னதும் இவனுக்கு செம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக என்னை இப்போ வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நான் என்னோட வீட்டுக்கு போகணும் வீடுன்னு சொன்னதுமே எது ஓ வீடு இதான் ஓ வீடு அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க நம்ம பேசாமல் இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம், இன்னப்படி இந்த சைன் பண்ணி கொடுத்துரு இந்த டைவர்ஸ் பேப்பர்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் இதோடய சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன், நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ எப்பயும் போக முடியாது இங்கே விட்டுன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போகும்போது அங்கே இடிச்சிருது. அங்கே அவன் வம்பு பண்ணி தூக்கிட்டு வந்துட்டு மெடிசன் போட்டதுமே நீ இந்த லீ ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ அவ்வளோ ஈஸியான இந்த ஃபேமிலியை விட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ பேசாமல் நீ என்னை கொலை பண்ணிடு, நீயா நிம்மதியாக இருப்ப நானும் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ அங்கே லீவ் வந்துடுறா. ஐயோ என் ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு இருக்கு, எனக்கு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டுருக்க, மரியாதையே இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே அவன் கூட சேர்ந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் என் சிஸ்டர் இல்லை டாக்டர்னு தெரிய வேணாமா அதுக்காக தான் சொல்கிறான். அதில் அங்கே அவங்க 2 பேருமே சேர்ந்து பாரில் இருக்க ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே அங்கே பார்க்கு கிளம்பி போகிறா. பார்த்தா இவங்க 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவுமே ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே காரில் லிப்ஸ்டிக்லாம் வச்சு அங்கே வந்துட்டு கிரிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு இதை கூட ஒழுங்காக பண்ண தெரில தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே லீவ் வந்துட்டு பயங்கரமாக அங்கே ட்ராலாம் பண்ணதுமே இப்போ கரெக்டாக ஷென் வந்துடுறான். இப்போ என்ன பண்ணிட்டுருக்க மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துடுறான். நீ வந்து தயவு செஞ்சு எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, இது லாஸ்ட் டைம் தான் அப்படின்றத சொன்னதும் நீயும் உன்னோட அஃபேரை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆக போகுதுன்றப்ப நான் ஏன் இதை பற்றி ஃபீல் பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே கரெக்டாக அங்கே நம்ம ஷாவ் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் மேனுக்குன்னே அவளை ஜெலஸ் ஆக்கணும்னு அவனை கிஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் வந்துட்டு ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நீங்கள் 2 பேருமே பேசுங்க நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஷாவ் ரொம்ப கோவப்பட்டதுமே நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு என்னோட பர்சனலை தலையிட்டேன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறான். அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். என் லைஃப் மட்டும் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு அவள் காலில் பேர் அடிப்பட்டு அங்கே பிளட்டாக வந்ததுமே அவள் ரொம்ப அமைதியாக போய் அங்கே உட்காந்ததுமே நம்ம ஷென் அங்கே வந்துடுறான். நீ வந்து என்னோட கார் எல்லாத்தையுமே கிரிக்கி அசிங்கப்படுத்திட்டா, அப்படி இருந்து நான் வந்து உன்னை எப்படி தனியாக விட முடியும், நானே கூட்டிகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுறேன், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட காலில் அடிப்பட்டதுக்கு அவளாவே அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ இங்கேயும் போகக்கூடாது, நீ எதுக்காக அந்த சின்ன கமெண்ட்மெண்ட்டில் போய் இருந்துட்டு இருக்க, நீ இங்கேவே இருன்னு சொன்னதுமே அது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வீடு, எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறா. நீ வந்துட்டு என்னை இங்கே ஃபோர்ஸ் பண்ணிலாம் இருக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போய் பாஸ்வேர்டை போட்டு பார்த்தா அங்கே எல்லாமே தப்பாக வருது. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது இந்த வேலை யார் பண்ணியிருப்பாங்கன்னு. உடனே அவங்க சிஸ்டர் ரூஹியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ வந்து எப்படி வந்து இந்த ஷூ கம்பெனி வந்து சமாளிச்சிட்டு இருக்க, நீ பண்ணுற வேலையால் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி தெருவுக்கு ஒரு நிலமையில இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் என்ன பண்ணணுன்றதை நீ சொல்லாத, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒன்று அப்படியே கோலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மேட்ரி சேக்கா ஹீரோயின் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னோட ஆள் அனுப்பி விட்ருக்க, அங்கே வந்துட்டு ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சி உனக்கு நல்ல விஷயம் ஏதாச்சும் சொல்லட்டுமேனு, பட் இதுக்கு எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் இப்போ வந்து போலீஸ்க்கு கால் பண்ணவா இல்லை நீ எனக்கு வந்துட்டு சாரி கேட்குறியான்னு சொல்லிட்டு உட்காரா. பட் அவங்க கண்டுக்காமல் இருக்கவுமே நான் இப்போயுமே லீ ஃபேமிலியோட மெம்பர் தான், லீ ஃபேமிலி ஒரு பார்வை பார்த்தா ஷூ ஃபேமிலி வந்து அவங்க காலில் விழுவாங்கன்றது உனக்கு தெரியாமல் போச்சான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் சிரிச்சிட்டு அப்படின்னா என்ன உன் ஹஸ்பண்ட் உன்னை ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப்னு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா நீ வந்துட்டு இந்த சோப்லாம் பண்ணிச்சிக்காத, என்ன உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன், என்ன நான் வந்துட்டு பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அவளுக்கு ரொம்பவே நோஸ் ஆகிட்டாங்க. சாரி கேட்குறா. சரி ஓகே நம்ம பேரண்ட்ஸ்ட நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா.
அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அங்கே வேகமா அவ கிளம்பி போனா, அங்கே வெளியே வந்துட்டு பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ அவங்க பையனுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பேசிட்டு, நான் திரும்பவுமே செக் பண்ணி அவங்கள வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறோன்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு எல்லாருமே ஹீரோயின் மேலே அங்கே அட்டாக் பண்ணதுமே அங்கே போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவள் வந்துட்டுருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை அனுப்பி விட்ருக்கான். நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு மேடம் இப்படி தனியாலாம் வெளியே விடாதீங்க, இவங்களோட பாதுகாப்புக்குமே நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே லீவ் வந்துடுறான். வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுமே கூட சேர்ந்து போனதும் இதை பார்த்துட்டு அவன் உடனே டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் பிரதர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாருன்றதை சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அங்கே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உண்மையிலே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பையன்னு சொன்னதுமே ஐயோ இது என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ரெண்டு பேருமே வெளியே வரும்போது இவன் மேலே வந்து இடிச்சதுமே இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்க, என்னால் நடக்கக்கூட முடியல, மெதுவாக போன்னு சொல்லும்போது எதுக்காக எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி வந்துட்டு நீ தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்போ மேடம் இப்படி வாஸ் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஷாவ் இருக்கா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் சொல்ல வேணாமா, நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்த சொல்கிறா. இது உன்னோட ஹஸ்பண்டோட பேபி தான் சொன்னதும் அங்கே அது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அவள் ரொம்பவே உடஞ்சி போயிடுறா. பிறகு இப்படி நம்ம ஹீரோட்டையுமே சொல்லிடுறாங்க ஷாவ் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் எல்லா இடத்துலையுமே பரவிருச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக தோணவே இல்லை, சும்மா அவளோட ஆக்டிங்காக இருக்கும், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு வீட்டில் இருந்து அவனுக்கு கால் வந்துடுது, மரியாதை வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனதுமே என்ன வேலை பண்ணி தொலைஞ்ச நீ, ஏன் குடும்பமானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படும் போது இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க, 3 வருஷமாக ஆயிடுச்சு அவனுக்கு இவளுக்கும் மேரேஜ் ஆகி இப்போ வரைக்குமே குழந்தை பிறக்கலை, இந்த குழந்தைய வச்சு இருக்கட்டும், நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஷாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே என்னால் கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னதும் அதை கேட்டுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எது சொன்னாலும் வாயா பேசுகிறேன்னு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறத என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் அவங்களால எதுவும் பண்ண முடியலை. வெளியே வரும்போது அங்கே ஷாவ் நின்றுச்சேக்கா. இப்போ நீ வந்துட்டு எல்லா நியூஸையுமே கேள்விப்பட்டிருப்பேல அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு சும்மா இந்த ஆக்டிங் பண்ணுற வேலையெல்லாம் ஏன்ட்ட விட்டு எனக்கு அதை பற்றி கவலையுமே கிடையாது, ஏதாச்சும் எனக்கு எதிராக நீ வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னா அடுத்து நீ உயிரோடவுமே இருக்க மாட்டே அப்படின்ற சேட்டை மாற்றிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி பார்க்கு போயிருக்கான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவனுமே மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறான். இங்கே ஹீரோயின் அங்கே தெரியாமல் ட்ரிங்க் பண்ணதுமே அந்த பர்சன் அவட்ட அங்கே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே சாரி சொன்னதும் அடிச்சு இவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன மாதிரி வேலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் என் மானத்தை வாங்கிடாதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பேன்னு சொன்னதும் நான் வந்து இப்போ என்ன தப்பு பண்ணேன், நான் சும்மா ட்ரிங்க் பண்ண தான் வந்தேன், பட் இங்கே நடந்ததெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லும்போது அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, ஷவுட் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ உன் ஆள் தான் கால் பண்ணிட்டேக்கா, நீ வந்துட்டு இப்போ ஒரு அப்பா வேற, நீ தயவு செஞ்சு கால் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்து நல்லபடியாக பேசி வச்சுக்கோ, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே அங்கே அவன் அவளுக்கு கோட்டை போற்றி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. அங்கேருந்து பேசாமல் போனதுமே உனக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அன்றைக்கி போராட்டம் பண்ண ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாங்க. உங்களை பற்றி நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொன்னதும் அவங்க பொக்கே கொடுத்ததுமே இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் இருக்கட்டும்னு சொல்கிறா. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா எங்களை மன்னிக்கலன்னு அர்த்தம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டதுமே அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷென்மே வந்து அது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிருக்கு. பிறகு அங்கே ஷா வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீ எதிராக அவனை தூண்டி விடுவேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே எனக்கு என்ன எல்லாமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எல்லாம் ஓ வேலை தான், அதுக்கு மேலே அந்த ஃபேமிலி எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா, இந்த பார்த்தியா இந்த ப்ரேஸ்லெட்டை, இது என்னன்னு உனக்கு தெரியுதா, அந்த குடும்பத்தோட மருமகளுக்கு கொடுக்குறது, இந்த பேபி வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா எனக்கு இதை கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்பாவுமே என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாருன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போ ஹீரோயின் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து உனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன், நீ இப்படி அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்காமல் போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு, கொடுக்குற மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு
பார்த்துட்டு, இல்லைனா உனக்கு மிஸ்கேரேஜ் கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சேட் ஆயிட்டுருக்கு. பிறகு அவங்க மதர்-இன்-லா நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி, நீ ஷாவுட்ட என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசியிருக்க, அவள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. அது குழந்தைக்குமே இதனால் வந்து பாதிப்பு வரும்ல. இந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு என்ன தெரியாதா, ஒழுங்கா நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டினதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லீவ் வந்துடுறான். நீ வந்து கொஞ்சம் கூட இன்னுமே புரிஞ்சுக்காமல் இருக்க பார்த்தியா, நான் வந்து சொல்கிறத கேளு, அவன் வந்துட்டு உனக்கு கரெக்டான பையனே கிடையாது. நீ பேசாமல் வந்துட்டு உனக்கு கரெக்டான ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப்பில் நல்லபடியாக இருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து அதுவுமே வேகமாக இவங்க எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினை பிடிச்சி அவன் இழுத்துட்டு, இந்த பைத்தியக்கார பையன் பேச்செல்லாம் நீ பெருசாக எடுக்காதன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், இப்போ எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடி சுற்றுறதை விட்டுட்டு நீ பேசாமல் ஷாவை போய் மீட் பண்ணு, அவளுக்கு தான் நீ ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னதும் நான் ஏன் அவளுக்கு கொடுக்க போகிறேன், அந்த குழந்தை இருந்தால் என்ன இல்லாட்டி போனால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என்னோட பொண்டாட்டி நீ தான், நான் உனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நீ எடுத்துக்கோ, பட் என்னை விடுறதை பற்றி மட்டும் யோசிக்காதான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின், இந்த கார்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து இறங்கி போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டேக்கான். பிறகு அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு வரும்போது அங்கே ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே கிடையாது, ரொம்பவே வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுறாரு. சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே ரூமுக்கு வந்தா அப்போ நர்ஸுங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்களேன் ஷென்னுக்கும் ஷாவுக்குமே மேரேஜ் நடக்க போதான், இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே பெரிய ஷாக்காகி போயிடுது. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி இவன் தான் உட்காந்துட்டு இருக்கான், எவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு உனக்கு நைட் டியூட்டி கிடையாதுன்னு சொன்னதும் நான் ஒரு டாக்டர், எப்போ வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் வரும்ன்றதெல்லாம் தெரியாது, உனக்கு அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பேஷண்ட்ஸை வந்து கவனிச்சுக்கிறது என்னோட கடமை தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு, ஆனால் நான் அந்த என்னையுமே கவனிச்சுக்கிறது உன் கடமை தான் சொன்னதுமே அது என்னோட வேலை கிடையாது, அதை நான் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்றத அவ சொல்கிறா. ஃபுல்லாக அவன் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே லீவ் வந்து கதவை நாக் பண்ணிட்டு, ஐயோ ப்ளீஸ் வேமா கதவை திறங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஷென்ட்டை கால் பண்ணி, ஐ திங்க் உன் பிரதர் தான் வந்திருக்கான், நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் வாஷ்ரூமில் இருக்கும்போது இவன் பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்ததுமே அவன் அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், கதவை திறங்க சொன்னால் புரியாதான்னு. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன கதவை திறக்கதா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே திறந்து விட்ட பிறகு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் லீக்கு சுத்தமாக பிடிக்கல, அங்கே இவன் கூட சேர்ந்து பக்கத்தில் அவள் இருக்குது. அங்கே அவள் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது மேலே இருந்து அண்ணன் தம்பி 2 பேருமே பார்த்துட்டு, ஐ திங்க் வந்து சிஸ்டர் இன்லாம் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றதாவே சொல்கிறான், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் கண்டிப்பாக பார்க்கலாம், பட் அவட்ட இருந்து ஒழுங்காக விலகியேறு, நீ சும்மா விளையாட்டு வாக்கில் ஏதாச்சும் பண்ணி என்னை ரொம்பவே இரிட்டேட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கே வார்னிங் கொடுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஷாவு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஷென் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அவங்க கதவை ஓப்பன் பண்ணதுமே மீடியாஸ் வந்துட்டு கொஸ்டின் கேட்டதுமே அங்கே அவளை வந்துட்டு இடிச்சு தள்ளினதுல கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே நம்ம ஜியாங் தான் வந்து வேமா அங்கே காப்பாத்துறாரு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஷென்னுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளுக்கு அப்படியே அங்கே உட முடியாமல் போய் மயக்கமானதுமே அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். திரும்ப எப்போ பார்த்தாலுமே அதே முடியில தான் அடி விழுகுது. அங்கே அடி விழுந்ததுமே அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. இப்படி நம்ம ஷென்ட்ட இருந்து நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்னதும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு ஷாவை போய் மீட் பண்ணி அவளோட ரிப்போர்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்மே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னதும் அதை நான் பண்ணிக்குவேன், உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவள் திமிரா பேசுகிறா. அவள் போயிட்டு இருந்தா அந்த மொழியில் அடிபட்டிருக்க வாசி அங்கே வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஜியாங் வந்து வேமா அங்கே காப்பாற்றினதுமே அதை எல்லாத்தையுமே அந்த ஷாவ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறா. நைட் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நீ இப்போ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னதும் நான் என்ன ஹாஸ்பிட்டலில் தான் போனேன்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலில் போனேயா, அப்போ வந்துட்டு வேலை பார்க்க போகாமல் என்ன இவனை பார்க்க போனேயான்னு சொல்லிட்டு அவன் இந்த ஃபோட்டோ காமிச்சதுமே நான் ஸ்லிப்பாகி விழுக போயிட்டேன், அவன் வந்து காப்பாற்றினா, எங்களுக்கு நடுவில் வேறு எதுவும் கிடையாது, நீ ஏன் கற்பனை கண்டுட்டு கதைன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நானும் உன்கிட்ட பொறுமையை எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், பட் நீ என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பாடத்தை புகுத்தி ஆகணும்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஷாவ் வந்து எல்லாரும் முன்னாடி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஷூ தான் வந்து எனக்கு தப்பான மெடிசனை கொடுத்து எனக்கு இப்போ அபாஷன் ஆயிடுச்சு, என் குழந்தை வந்துட்டு இவ கொலை பண்ணிட்டான்னு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஜாங் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு தப்பாக ஏதாச்சும் எழுதி வைக்காதீங்க, இது எதுவும் புரிஞ்சுக்காம நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு செக்கிங்காக
அனுப்பி வச்சிருக்கோம். ரிசல்ட் வந்த பிறகு தான் என்னனாலும் நம்ம பேச முடியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ். இவங்க வந்துட்டு சீனியர், நீங்கள் ஜூனியர், பட் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் ஜஸ்ட் வந்துட்டு டாக்டர்ஸ், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றுறது என் கடமை தானேன்னு சொன்னதும் நான் ஷென்னுக்கு வந்துட்டு சுத்தமாக அதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. பிறகு அந்த ஷாவ் வந்து சொல்கிறா, அந்த ஜியாங்கும் உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இப்படி குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை காப்பாற்றவே இல்லைன்னு சொன்னதுமே, ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை இதை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு, பட் இவங்க 2 பேரும் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கதா பார்த்தா ஏதோ தப்பாக தோணுதேன்னு சொல்லிட்டு அவனோட மைண்டில் அதான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போனதுமே அங்கே ஹீரோயின் அவள் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா, நீ ரொம்பவே மோசமானவ, என் குழந்தைய நீ கொலை பண்ண ட்ரை பண்ணவன்னு சொன்னதும், அடுத்தனமான ட்ரிக்கெல்லாம் நீ ஏன்ட்ட யூஸ் பண்ணாத, எவ்வளோ கேவலமான ஜென்மோ நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு போய் சொல்லி பழிய போட்டேன்னா எனக்கு அது தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நம்ம வெளியே வந்தா இதுக்கான ரிசல்ட் என்னன்னு உனக்கே தெரியலன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியேற்றிடலான்னு ஐடியா பண்ணி தானே இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு யார்கிட்டயே கால் பண்ணி அவளுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் வந்துட்டு நியூஸில் வந்துட்டு சொல்லிடுங்கன்னு சொல்கிறா. ஸோ இப்போ நீ நல்ல வேலை பண்ணிட்ட, ஒழுங்கா நீ வந்து இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, சீக்கிரம் ஷென்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போகிறேன், நீ அதுக்கப்புறம் அவனை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சரிதானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷென்னோட அம்மா வந்து கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு எங்களோட சந்தோஷமே உனக்கு பொறுக்கலை இல்லை, அதனால தான் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே தான் அங்கே பழிய போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம லீக் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இதெல்லாமே இந்த ஷாவ் தானே பண்ணா, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை இன்னைக்கு பழி வாங்காமல் விட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே போனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஷென்ட்ட கால் பண்ணி உன் பிரதர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான், ப்ளீஸ் பெருசாக ஏதாச்சும் நடந்துடாம நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறா. பிறகு வெளியே வரும்போது ஜியாங்குமே கூட இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே, ஒய்ஃபா நீ வந்துட்டு எப்பயுமே ஒய்ஃப்ன்ற மரியாதை அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது, இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க மாட்ட, பப்ளிக்காக ஒத்துக்கவே மாட்ட, ஆனால் இங்கே இருந்துட்டு என்ன ஒய்ஃபு நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அதை பற்றி உனக்கு எது விளப்படணும்னு அவசியம் கிடையாது, அது என்னோட ஃபேமிலி மேட்டர் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பாங்க அவன் நீ வந்துட்டு இருக்கிறத ரொம்ப ஓவராவா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு, உன் லைஃப்பை வந்துட்டு நரகத்தை விட மோசமாக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறான். அங்கே ஷவுமே இருக்கா. அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு அவன் முன்னாடி என்னை நீ அசிங்கப்படுத்தாதான்னு சொன்னதும் அங்கே வாஷ்ரூமில் இழுத்துட்டு போயிட்டு அவட்ட அங்கே போர்ஸ் பண்ணதுமே, என் லைஃப் ஆல்ரெடி நீ நரகமாக்கிட்ட இருக்கோ, இப்பயுமே என்னை இப்படிலாம் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அங்கே ஷாவுக்கு வெளியே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்பாங்க அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்துட்டு அந்த கம்பெனி எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஷூ கம்பெனியோட பார்ட்டிக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன், உங்களுக்கு நான் அந்த ஷூ குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூஹியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு எல்லாருமே என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இவள் ஒன்றும் பயாலஜிக்கல் டாக்டர் கிடையாது, உண்மையான பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா, இது என்னோட கம்பெனி நான் வராமல் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இந்த ஷூ கம்பெனியோட ஓனர் யார், நான் தானே அப்படின்றத அவள் சொன்னதும் அவங்களுக்கு எதுவுமே பேச முடியலை. அவங்க வேணுக்குனே நம்ம ஷென் வந்துட்டு அங்கே ஷாவ் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக இருந்ததுமே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட என் கூட சேர்ந்து நீ டான்ஸ் ஆட வரையான்னு சொல்லி கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, என் பிரதருக்குமே வயிறு எரியணும் அதுக்காக தான் சொன்னதும் காலில் ஓங்கி மிதிச்சுட்டு அவங்க இருந்து போயிடா. அங்கே வெளியே பார்த்தா அந்த ரூஹி வந்து ஷென் மட்டும் தான் உனக்கு இருந்தான், இப்போ கடைசியில் அவனுமே உன் கையை விட்டு போயிட்டான், உனக்கு யாருமே வந்துட்டு கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க போலேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, பட் இந்த கம்பெனியே என்னோட தான், நீ மறந்து போய்க்கியா, இப்போ நினச்சாலும் உன்னையும் உன் அம்மாவையும் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஆத்திரமாய் போயிடுது. ரொம்பவே டென்ஷன் வேற ஆயிட்டு இருக்கா. வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் உங்களோட வேலை அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே கோவம் ஆகிட்டு அவளோட பர்ஸை பிடிச்சி அங்கே வந்துட்டு தூக்கி எறிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஷென் கொடுத்த ரிங் இருக்க போல் அவள் ரொம்பவே பதறி போய் அதை வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு உள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி ஷோக்கு வந்துட்டு கை ஃபுல்லாக அடிபட்டுருக்குன்னு. அப்போ அங்கே லீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க முட்டாள் மாதிரி, எவ்வளோ தூரத்துக்கு நீ இன்ஜுரி ஆகிருக்க, என்னத்தை அப்படி தேடுறேன்னு சொன்னதும் அங்கே ஒரு முக்கியமான ரிங் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பைத்திய மாதிரி நீ பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லும்போது அவளுக்கு ஃபுல்லாக அடிப்பட்டதில் அங்கே மயக்கமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஷென் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுமே, இவ்வளோ தூரத்துக்கு நீ என்னை கேர் பண்ணி பார்க்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுப்பான்னு சொன்னதும், நீ இப்பயுமே என்னோட ஒய்ஃப் தான், அதை மறந்துடாதான்னு சொன்னதும், அப்படியா குடி
இருக்கிறான், நான் இதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருன்னு சொன்னதும் அவனுக்கு கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். எப்பயும் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதை நீ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு பண்ணிடு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே ஆனால் நான் வந்து உன்னை எப்பயும் விடுறதுக்கு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். இல்லை ஹீரோயின்ட்ட ஜியாங், நான் வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்கிறான். அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக தான். பட் நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு என்னோட பர்சனலை பற்றி நீங்கள் இங்கே பேசணும்னு அவசியமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் பார்க்க விரும்புவேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னதுமே நான் உனக்காக நல்லதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேற, ஆனால் அவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இருந்து ஏன் உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே அவனை பிடிச்சிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின், தயவு செஞ்சு நீ வந்துட்டு எதுவும் வந்து பண்ணிடாத, அவன் எதுவுமே தப்பெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதுமே நீ அப்போ நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால் நான் விடுறேன்னு சொன்னதுமே நீ தயவு செஞ்சு அவனை விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ஸோ நாங்கள் இருந்து விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, ஏன் என்ன இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவங்க ஃபாதர் இல்லா கால் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க ஆன் பண்ணி விட்டதுமே இப்போ அவர் பயங்கரமாக திட்டுறாரு, நீ வந்துட்டு உன்னோட புருஷனை விட்டுட்டு உன்னோட பிரதர் இல்லா கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு ஆசைப்படுறியா, எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே லீ வந்து அப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்புப்பா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட இதெல்லாம் உன்னோட வேலை தானே, என்னை அசிங்கப்படுத்தணும் தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது, எப்பயும் என் கூட சேர்ந்து இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்ததுமே அங்கே டாக்டரை கூப்பிட்டு வச்சு அங்கே செக் பண்ணதுமே இப்போ என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒன்றும் கிடையாது, அவங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க, ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே அங்கே பார்க்க வரும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட லவ்னா என்னது, லவ்வை பற்றி நீ நினைக்கிற என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ் வந்துட்டு ஒரு மனுஷனை மாற்றிடும்ன்றத அவள் சொல்கிறா. சரி ஹாஸ்பிட்டலில் ஜியாங்க்கும் உனக்குமே லவ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன உண்மையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அது ரூமர்ஸ் தான், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஜியாங்குமே வந்ததுமே கூட சேர்ந்து அங்கே நம்ம ஷென்மே வந்துடுறாங்க. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போனேன்னா பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டங்க நம்ம ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் இருந்தாலுமே அவனுக்கு எங்கே புரிய போகுது, அங்கே வந்துட்டு எல்லாருமே சிங் பண்ண சொன்னதுமே அங்கே ஷூக்காக சிங்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷென் சொன்னதும் என்னப்பா இவர் வந்து ஷாவோட சேர்ந்து தானே இருப்பார், இப்போ என்ன கூட சேர்ந்து வந்துட்டு சிங் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அப்படின்னா வந்து என்ன இப்போ இவருக்கு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சிங்கிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மொத்தம் முடியலை, அங்கே முடியாமல் கீழே விழுந்ததுமே இப்போ ஜியாங் நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஷென் வந்து நீ வந்துட்டு விலகு, நான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம சொல்கிறான் நீ வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறேன் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் மேலே அப்படியே சாஞ்சிட்டேவும் நான் வந்துட்டு ரொம்பவே ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டுருக்கேன், பட் அந்த பர்சனுக்கு தான் என் மேலே எந்த ஒரு லவ்வுமே இல்லைன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு அது யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே உன் மேலே வர ஸ்மெல் மாதிரியே தான் அவனோட ஸ்மெல்மே இருக்குன்னு சொல்லுதும் அவனுக்கு ரியலைஸ் ஆயிடுது, அப்படின்னு நம்ம தான் அந்த பையனான்னு நீ வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது அவள் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடா. வீட்டுக்கு வந்துட்டுமே அதை நினச்சி அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவளுக்கு அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினும் அவனுமே எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்றதை காமிக்கிறாங்க. ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு பப்பில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வேறு ஒரு பர்சனோட சேர்ந்து அங்கே அவளை வந்துட்டு அவன் பார்த்துருக்கான். ஷாவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இவ சரியான ஒரு பிளே கேர்ள் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே பிடிக்காம அவன் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான் போல். இப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை இதை பற்றிலாம் சொன்னதுமே கண்டிப்பாக நம்ம இதை பற்றி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்ன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை ஒரு பர்சன் அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறான். யாருன்னு பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் கொட்டிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சான் இல்லையா அவன் தான். நான் என்ன பண்ணேன்னு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் என் கையை பார்த்தியா நீ வந்து அந்த ஷென்ட்டை சொல்லி அவன் என்னை எப்படி அடித்து மோசமாக்கிட்டான், கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து பழி வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டு சிக்கும்போது அப்போ அங்கே கால் பண்ணி நம்ம ஷென்ட்டையுமே உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னா நீ இப்போ வந்து 100 மில்லியன் காசு எடுத்துகிட்டு இங்கே வந்து சேரு, நீ இல்லைனா வந்துட்டு அவளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டுருக்கான். நம்ம ஷென் நீ அவளை எதுவும் பண்ணாத, நீ கேட்குறது எல்லாமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே பாஸ் நீங்கள் எப்படி தனியாக போவீங்க, பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னதும் இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கால் எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே காசு இருக்குது, நீ வந்துட்டு வச்சுட்டு அவளை விடுன்னு சொன்னதும் நீ என்னை கையை உடச்சிருக்க நான் உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு அவனை அங்கே அட்டாக் பண்ண போகும்போது அவங்க பதிலுக்கு அங்கே ஃபைட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காது அவரை விட்டுன்னு சொல்கிறான். அவனை போட்டு எல்லாரும் அடித்ததும் நீ உன் உயிரை காப்பாற்று, நீ இங்கேருந்து
கிளம்பி போன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஷென் வந்து அவனோட கழுத்தில் கத்தியை வச்சு அங்கே ஃபைட் பண்ணி அங்கே வந்துட்டு எப்படியே காப்பாற்றிடுறான். ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. பட் உடலை வந்துட்டு ஒரு ட்ரக் வந்த வாசி அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ரொம்ப அவனுக்கு அடிபட்டு முடியாமல் இருக்குது. நீ இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பணைய வச்சு உயிரை வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை அப்புறம் யார் காப்பாற்றுவாங்க, உனக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான். பட் நான் செத்து போயிட்டா நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பலன்னு சொன்னதும் நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவள் பதறிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியாங் வந்து நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, இப்போ அவன் ரொம்பவே நல்லா இருக்கான், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நீ இதுக்கப்புறம் கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவனை மீட் பண்ணிட்டு இங்கே பேசும்போது இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து எனக்கு கவலைப்பட்டு காப்பாற்ற வருவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் நீ என்னோட பொண்டாட்டி உன்னை காப்பாற்றாமல் அப்புறம் யாரை போய் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னதும் பட் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ஃபீலை நீ கொடுத்ததே இல்லையேப்பா, அதனால தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம வெறுமே க்ளோஸாக இருக்கும்போது ஜாங் வரான். ஸோ வந்துட்டு நம்ம விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேற அழுதுட்டேக்கா. ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம், இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு எதையுமே ஆசைப்பட்டதை அடைஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலையாயிட்டுருக்கா. ஸோ அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஷாவ் தான், கண்டிப்பாக அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இப்படி அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாங்கன்னு. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷாவோட அப்பா ஐ திங்க் இதெல்லாமே ஷூக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஜஸ்ட் வந்துட்டு ஒன்று ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு லெவல் என்னன்னு உனக்கு இப்போ புரிஞ்சுக்கிச்சான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டு இருக்கு. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க, குக்கிங் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தா அந்த ஷாவ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியாமல் போனதுமே நியூஸ் எல்லாமே திரும்ப வைரல் ஆகிருது. திரும்ப இவங்களுக்கு இப்படி அபார்ஷன் ஆகிட்டு இருக்கு, இதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களேன்னு. அப்போ அம்மா போய் வேலையை பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவடப்பா ஷென்னை போய் மீட் பண்ணுறாரு. நான் வந்து என் பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் பொண்ணை விட எனக்கு லைஃப்பில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு 20% சேர்மே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் எங்கள் ரூமில் இருந்து வெளியே வரும்போது மீடியாஸ் எல்லாமே திரும்ப ஷாவுக்கு எதுக்காக வந்துட்டு இங்கே அபார்ஷன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னதும் நான் ஏன் இதை பண்ண போகிறேன், அதுக்கு மேலே இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நான் ஏன் ஆன்சர் பண்ணணும், பண்ண வேண்டியவங்க பண்ணட்டுமேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஷென் சொல்கிறான் எனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்கா, அவ கூட சேர்ந்தா நான் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்கள் பொண்ணு மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உங்கள் சொத்தும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவர் நான் இதை கேட்டது தப்பு தான் சாரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு அம்மா அந்த ஷாவை கூட்டிகிட்டு வந்து சில தீய சக்திகள் வந்து இருக்குது, அதனால தான் வந்து என்னோட ஷாவுக்கு வந்துட்டு இப்படி அடிக்கடி ஆயிடுச்சுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க அவ்வளோதான் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஃபைனலாக நான் எல்லாருக்குமே ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த லின் ஃபேமிலியோட மருமகளே நான் தான் அப்படின்றத அவள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. அங்கே ஷென் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவம் ஆயிட்டு கன்னத்தில் அறையிறாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன்னு. இப்போ நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன தப்பாக பேசுகிறேன்னு சொல்லும்போது அவங்க திரும்ப அடிக்க வரப்ப கையை பிடிச்சிட்டு பெரியவங்கன்ற மரியாதைக்காக பேசாமல் இருந்தால் திரும்ப நீங்கள் அதே தப்பாக பண்ணிட்டு இருப்பீங்களா, நீங்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவள் உங்கள் வீட்டு மருமகளாயிருவாளா, அவனோட பொண்டாட்டி யார் அப்படின்ற செட்டவை கேட்குறா. பட் அங்கே இவ தான் வந்துட்டு எனக்கு அபார்ஷனான காரணம்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அவளை அங்கே டார்கெட் பண்ணதுமே நம்ம ஷென் வந்துடுறான். இவ தான் என்னோட லீகலான பொண்டாட்டி, இவளை பற்றி யாராச்சும் இதுக்கப்புறம் தப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், ரெண்டாவது என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஷாவோட வயிற்றில் இருக்க குழந்தை என்னோட தானா இல்லை வேற எவன் கூடயாச்சும் அவள் போனாலான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. அவள் பயங்கரமாக கத்திட்டு அங்கே வந்துட்டு அவள் அழுகையோட சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தா இப்படி தானே ஆகும், அதே மாதிரி தான் போகுது. அப்போ அவங்க அம்மா என்ன உண்மைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க வேற அங்கே வந்துட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஷென் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே பேசாமல் இரு, இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகணும்னு சொன்னதும் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சார்ட் அவுட் ஆகும், நான் வந்து பயந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஆயிருமா அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க வந்துட்டு கால் பண்ணி அங்கே நம்ம ஷென்னை கூப்பிடுறாரு. நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒழுங்காக ஷாவை மேரேஜ் பண்ணிக்கணும், உன்னால் கம்பெனியோட ரெப்புடேஷனே போயிடுச்சுன்னு சொன்னதும் நான் ஏன் அவளை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்கும்போது நான் வந்துட்டு வேற ஒருத்தையை போய் எதுக்கு கூட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல, ரொம்பவே எமோஷனலாக தான் ஆகிட்டு இருக்கு, எதுவுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டானேன்னு. அப்போ எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து வச்சுருக்கீங்களா, உங்கள் இன்னொரு பொண்டாட்டிகிட்ட சொல்லி நல்ல விதமாக அந்த பையனை வளர்த்துருக்க வேண்டானு சொன்னதும் லீக் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்படின்னா இந்த குடும்பத்தில் என்னை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, எனக்கும் எந்த ஒரு
ஒரு இம்பார்ட்டன்மே இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. மீட்டிங்கில் இந்த கிரைசஸை பற்றி பேசினதுமே கம்பெனி என்ன இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து சந்திச்சது இல்லையா, புதுசாக என்னமோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி இஷ்யூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு லீயை கூப்பிட்டு அங்கே நம்ம ஷாவோட அப்பா பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. சென்னை வந்துட்டு நம்ம ஒரு வழி பண்ணணும், அவனை வந்து ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிட்டேன்னா நீ அந்த கம்பெனியோட சேர்மன் ஆயிடுவலன்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே அவனுக்கு எதிராக அங்கே பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு, இப்போ வரைக்குமே நடந்து எல்லாத்துக்குமே காரணம் ஷாவ் தான் பாஸ், அவங்க தான் வந்துட்டு ட்ரிங்க்ல ட்ரக்கை கலந்து உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. பட் வந்துட்டு அது மிஸ் ஆயிருச்சு. ரெண்டாவது உங்கள் ஒய்ஃபையுமே அங்கே வந்துட்டு வலையில் மாட்ட வச்சு வேறு ஒரு பையனை பக்கத்தில் வந்து படுக்க வச்சது அவங்க தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ளீஸ் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் இதுக்கப்புறமே நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு விரும்பல, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், பட் இந்த கஷ்டத்தோட உன் கூட வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, இதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அங்கே பாரில் போயிட்டு அவள் பாட்டு பயங்கரமாக அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. அங்கே நம்ம ஜியாங் கூட்டிகிட்டு வந்துச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே வந்துட்டு இவளை பார்த்து கூட்டிகிட்டு போவோம், உன்ன மாதிரி வந்துட்டு மனுஷனுக்குலாம் இப்படிலாம் பொண்டாட்டி வேற கேடு அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். ஃபர்ஸ்ட் டைம் நான் இவளை பார்த்து பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ தூரத்துக்கு லவ் இருக்குன்னு. ரெண்டாவது அவங்க ரிங்கை காணோன்னு தேடிட்டு இருந்தாலே அது நீ கொடுத்த ரிங் தான், அதனால தான் உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவள் பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே வீட்டுக்குமே போனதுமே அங்கே வந்துட்டு டைரியெல்லாம் எழுதி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவனை வந்துட்டு சில திருடர்களை அட்டாக் பண்ணும்போது ஹீரோயின் தான் அங்கே அவங்ககிட்ட எல்லாம் அடிச்சு விட்டு அங்கே காப்பாற்றிருக்கா. எல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு அவனுக்கு. நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே லீவ் வந்து எதுக்காக கண்ணாடியோட சுற்றிட்டு இருக்கீங்க, ஏன் அவ்வளோ தூரத்துக்கு கலந்துருக்கீங்களா, பார்க்க நல்லா இருக்காதான்னு சொன்னதுமே அவங்க கண்ணாடி எடுத்துகிட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, ரெண்டாவது உன் பிரதர் உனக்கு பிடிக்காதா, அதனால தான் அவன் வந்துட்டு என்ன பொருள் ஆசைப்பட்றானோ அதுமேலேயே நீ ஆசைப்பட்றியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாக போயிடுது. என்னை வந்து மீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பட் நான் வந்து இங்கே கம்பெனியோட சேர்மனாக இருக்கணும், அதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சேர்மன் சீட்டில் போய் அங்கே நம்ம லீவ் உட்காந்ததுமே அங்கே இருக்க ஒரு பர்சன் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஷேன் எனக்கு எதிராக யார் வந்துட்டு வேலை பார்க்குறாங்களோ அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிப்கேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம லீவுமே கூட சேர்ந்து அண்ணனுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல், நீ வந்துட்டு உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்க, கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைப்பா, எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றுறது தான் பிடிக்கும், அதுக்கு தான் நான் வந்தேன், அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குமே லவ் இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் மன்னிச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்க வந்து ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.